ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு ப்ரௌனி ஆர்டர் தாங்க வந்திருந்தது. 1.5 கிலோ பக்கம் நம்மளுக்கு ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. எப்படியும் டெய்லி வந்து 1.5 கிலோ 2 கிலோ, சில நேரம் வந்து 4 கிலோ 5 கிலோவும் கூட வருதுங்க. இன்றைக்கி 1.5 கிலோ ஆர்டர் வந்திருந்தது. சரி, ஓகே, மேக் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மணியும் போல் நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து என்னென்ன ப்ரௌனி கேட்டிருந்தாங்கன்னா, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ப்ளஸ் டார்க் சாக்லேட் ப்ரௌனியும் தான். இதில் வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஒரு 3 கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. டார்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து அவங்க 2 பேர் சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர் ஒரு 3 பேர் திரும்பி வந்து இப்போ ஒரு 4வது டைம் 5வது டைம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா நம்ம ப்ரௌனி வந்து வெறும் ப்ரௌனி மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்கறதில்ல. கிளாசிக் ப்ரௌனியாக ஆர்டர் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அதில் சாக்லேட் டிப் பண்ணி தாங்க கொடுப்பேன். ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுலேயும் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சொல்லவே வேண்டாங்க. நம்ம செய்யவே எனக்கே எச்சில் ஊறுச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். சாப்பிடாதவங்க ஒன் டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, மைதா மாவு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி இதில் செஞ்சு கொடுத்தோம். என்ன அதுக்கு பதிலாக ராகியா இல்லை என்ன வேணும்னு கேட்கும்போது கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒயிட் சாக்லேட்டில் ராகி நம்ம ஆட் பண்ண முடியாதுங்க. வீட் பவுடர் வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ வீட் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட்லேயுமே வந்து வீட் பவுடர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுவே போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம என்ன வகையான மில்லட்டும் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான மில்லட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதனால் இது ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரௌனி, அதாவது ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் தாராளமாக குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சாக்லேட் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணுறதுல ப்ளஸ் வந்து அதுவும் இல்லாமல் மில்லட்ஸும் ஆட் பண்ணுறதுனால சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராதுங்க. கெமிக்கலோ மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம மேக்கிங் வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு பக்கம் மசாலா ஆர்டர் போனாலும் இன்னொரு பக்கம் ப்ரௌனி ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ 2மே வந்து மேனேஜ் பண்ணி தாங்க கொண்டு போயிட்டுருக்கேன். இதில் வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டியாக சாப்பிட லைக் பண்ணுறவங்க இந்த சாக்லேட்டு, அதாவது டார்க் சாக்லேட் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்வீட்னஸாக ஒரு மில்கி டேஸ்ட்டில் வேணும்னு கேட்குறவங்க ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட அதிகமாக ஆர்டர் வர்றதே பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ஃபுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தாங்க. அத வந்து சாப்பிட்டவங்க சொர்க்கமே மெய் மறந்து போச்சுங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து ஒரு 2 கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. எனக்கே அப்படிதாங்க இருந்தது. ஏன்னா நான் செய்யும்போது எப்படி ஒரு 3 பீஸ் 4 பீஸாவது சாப்பிட்ருவேங்க ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். டார்க் சாக்லேட் ப்ரௌனியுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் சாக்லேட்டியாக சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்துட்டு பிளாண்டி அந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மேக் பண்ணி ஓவனில் ஏற்றியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க இதுக்கே. ரெடி பண்ணி ஓவனில் ஏற்றுற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நம்ம அது விட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுருணுங்க. நல்லா கூல் டவுன் ஆன பிறகு தான் நம்ம கட்டிங்கே போட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா சுட சுட நம்ம கட் பண்ணோன்னா அவ்வளோதாங்க, அல்வாவா ஆகிடுங்க ப்ரௌனி. ஸோ அது பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணணும். ஸோ இது அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரெடியாகி ஒரு 1 ஹவர் ஆற விட்டு நம்ம பீஸ் போட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ்லலாம் எடுத்து பண்ணி கொரியர் பண்ணுறக்கு நம்ம சரியாக இருந்ததுங்க. 6 மணிக்கு கரெக்டாக கொரியர் பண்ணியாச்சு. இனிமேல் நிறைய ஆர்டர்ஸுக்கு என்கொயரிஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக எவ்வளோ கேட்டாலும்னு நம்ம செஞ்சு அனுப்புவோம். என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடாம எப்படிங்க? அப்படியே நான் எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாக்கில் எச்சில் ஊறிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, 2 பீஸு தாங்க மிச்சமாச்சு. சரி, ஓகே, நம்ம சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ப்ரௌனி தாங்க. அது நான் செஞ்ச ப்ரௌனியாச்சே, எனக்கே நல்லா இல்லாமல் எப்படி? நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.